எங்களுக்கு நீ ஒரு குழந்தை இருக்கிறது தெரியாம எங்களுக்கு குழந்தையே பிறக்கலன்னு நினைச்சு பத்மா தனக்கு ஒரு குழந்தை வேணும், தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு இவ்வளவு தீவிரமா போராடிக்கிட்டு இருக்காளே. எங்களுக்கு நீ ஒரு மகனா, எங்களுக்கு வாரிசா இருக்கிறேன்னு நான் உங்க அம்மாவுக்கு எப்படி புரிய வைப்பேன்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பத்மா. எங்க நாளைக்கு ஆபீஸ்ல நீங்க எந்த கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. என்ன ஞாபகம் இருக்குல்ல, நம்ம சந்தான கோபாலகிருஷ்ணன் கோயிலுக்கு மறுபடியும் நாளைக்கு போகணும். எனக்கு என்னமோ நம்ம குழந்தைக்காக பண்ற எல்லா பிரார்த்தனையும் கைகூடி வர மாதிரியே தோணுதுங்க. அதனால சித்தர் சாமி சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் ஒண்ணு விடாம கரெக்டா எந்த தெய்வ குத்தமும் இல்லாம பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த கடவுள் எப்படி குழந்தை வரம் கொடுக்காம போயிடுறாரு நானும் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் பத்மா. உனக்கு ஒரு குழந்தை வேணும், நமக்கு ஒரு வாரிசு வேணுங்கிற உன்னோட ஆசையையும் அதனால நீ கடவுளையே கட்டாயப்படுத்துறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா உன்னோட உணர்வுகளை நான் மானசீகமா வரவேற்கிறேன், மதிக்கிறேன். இருந்தாலும் என்ன இருந்தாலும் என் முகத்தை பத்தி பேசுங்க. இத பாருங்க, என்னங்க நீங்க சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையை பேசுறீங்க. இப்ப உங்க மைண்ட்ல என்ன இருக்கு டைரக்டா சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பத்மா. உன்னோட குழந்தை ஆசைக்கு நான் தடை போடல. அப்புறம் ஏங்க உன்னோட உணர்வுகள் ஆசைகள் எல்லாம் எனக்கு புரியுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இருந்தாலும் அப்படி நிறுத்தீங்க? என்னவோ அம்னேஷியா இன்னும் குணம் ஆகல. குழந்தைக்காக இவ்வளவு நாள் பொறுத்திருந்த நீ இந்த அம்னேஷியா குணமாற வர கொஞ்சம் பொறுக்கலாமே. அதுக்குள்ள ஏன் இந்த குழந்தை விரதம் பூஜை அது இதெல்லாம் இந்த அம்னேஷியா குணமானதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. நமக்கு கிடைக்கணுங்கிறது எப்படி இருந்தாலும் கிடைச்சே ஆகும். அதையே இப்பவே வேணும்னு ரொம்ப பண்ணி அடம் பிடிக்கணும். என்னங்க பேசுறீங்க நீங்க? அம்னேஷியா அம்னேஷியா இத சொல்லி சொல்லி என் குழந்தை ஆசை நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஐயோ பத்மா, நான் சொல்றதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ப்ளீஸ் நிறுத்துங்க. ஒரு டாக்டரை விட அம்னேஷியா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? டாக்டர் தானே சொன்னாங்க நான் நார்மலா இருக்கேன், குடும்ப வாழ்க்கைக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வச்சுட்டு தானே சொன்னாங்க. அப்புறம் அதுல உங்களுக்கு எனக்கு சந்தேகம்? சரி இது விடுங்க. நாம நம்புறேன், நம்மள வழி நடத்துற சித்தர் சாமி என்ன சொன்னாரு? நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயமா ஒரு குழந்தை பிறக்கும் சொன்னாரா இல்லையா? அவர் சொல்லி நம்ம வாழ்க்கையில எதுங்க நடக்காம போயிருக்கு? சித்தர் சாமி சொல்றதை நீங்க நம்புறீங்கல்ல, அப்புறம் ஏங்க இந்த விஷயத்துல தயங்குறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கிற விஷயத்துல ஏன் இப்படி பயந்து நடக்குறீங்க? இல்லைங்க, என் மனசுல ஏதோ தோணுது. நான் மறந்து போன என்னோட கடந்த காலத்துல எனக்கு பிடிக்காத, நான் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, என்ன தொட தயங்குறீங்க. இல்லைங்க, இப்ப என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னோட அம்னேஷியாவை நீங்க தொடக்க அழைச்சுக்கிட்டாலும் இந்த கால இடைவெளியில நீங்க நீங்களாவே இல்ல. என்ன பத்மா சொல்ற? நான் உங்க மேல சந்தேகப்படுறேன். என்ன சந்தேகப்படுற? நான் உங்க மேல சந்தேகப்படுறேன். கடந்த கால வாழ்க்கையில நீங்க எனக்கு மட்டும் தான் புருஷனா இருந்தீங்களான்னு நான் சந்தேகப்படுறேன். என்னங்க எப்ப பார்த்தாலும் பத்மா பத்மானு பாசமா என்னோட ஸ்பரிசத்துக்காக ஓடி ஓடி வர நீங்க இப்போ ஒரு குழந்தைக்காக நானா வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட வரும்போது என்னை விட்டு விலகி போறீங்க. அது ஏன்? இதுக்கெல்லாம் என்னோட உடல்நிலையை காரணமா காட்டுறது போறீங்க. உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற ஒரு பொண்ணு இருக்கா? உங்கள் சன் டிவியில்